எடுத்து இப்போ அந்தியூருக்கு பக்கத்தில் உள்ள புதுப்பாளையத்தில் பாண்டிய மன்னனுடைய அனுமதியோடு வழிபாடு செஞ்சாங்க. பிற்கால பாண்டிய மன்னர்களில் ஒரு குறுநில மன்னன் அந்த இடத்துல ஒரு அழகிய கோயிலையும் கட்டுனான். காலப்போக்கில் அந்த 3 கற்களையும் கற்சிலைகளை அமைத்து வழிபட்டாங்க. அதுபடி முதல் கல்லை குலதெய்வமாக்கி காமாட்சி அம்மனாகவும், 2வது கல்லை பெருமாளாகவும், 3வது கல்லை சிவன் மற்றும் முருகன் இருவரையும் இணைத்து குருநாத சுவாமியாகவும் வழிபட்டாங்க. இந்த தளத்தில் உள்ள கல் குன்றாக வளர்ந்துள்ளது இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பு. ஆற்றில் போடப்பட்ட கற்கள் மறுநாள் சாந்தப்பன் என்பவருடைய கூடையில் இருந்ததால் பக்தர்கள் தங்களுடைய மகன்களுக்கு சாந்தப்பன்னும், மகளாக இருந்தால் சாந்தானு பெயரிட்டு அழைத்து வராங்க. இங்கே குளுக்கை வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. கோவிலுடைய சுற்றுப்பிரகார நடுப்பகுதியில் 11 அடி நீளம், 11 அடி அகலம், 11 அடி உயரம் கொண்ட குளுக்கைங்கிற பெட்டகம் இருக்குது.